அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்களிடையே செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in it as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive our debtors. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, எங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptation, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஏசாயா 55 அதிகாரம் 1 முதல் 13 வசனம் வரை. ஹோ, தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். மனம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமின்றி விலைமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். Who every wants the treasury, come here to these waters, and he that hath no money, come here buy, and he here come buy wine and milk without money and without price. வசனம் 2. நீங்கள் அப்பம் இல்லாதவர்களுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருட்களுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவு பண்ணினென்ன? நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். Wherefore do you and spend money
for that and which is not and bread, and your labor for that and which and satisfieth not. Here can delightly unto me, and heap ye that which and is good, and let your soul delight itself in fitness. வசனம் 3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். Incline your ear and come unto me here, and your soul shall live, and I will make an everlasting covenant with you, even the sure mercy of the David. வசனம் 4. இதோ அவரை கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவர்களாகவும் அதிபதிகளாகவும் ஏற்படுத்தினேன். Behold, I have given him for the witness to the people, a leaders and a commander to these people. வசனம் 5. இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடு வரும். அவர் உன்னையே மேன்மைப்படுத்தி இருக்கிறார். Behold, the shalt and call a nation that thou and canst not, and nations that cannot not thee shall run unto thee, because of the Lord the God, and for the Holy One of the Israel. For he hate and glorified thee. வசனம் 6. கர்த்தரையே கண்டடையத்தக்க சமயத்தில் அவரையே தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரையே நோக்கி கூப்பிடுங்கள். Seek ye the Lord, and I will he may be found. Call he upon him, he is the near. வசனம் 7. துன்மார்க்கர் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்பு கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை ஒதுங்குகிறவர். Let the wicked the forsake his way, and the unrighteous man is an regard, and let him return unto the Lord, and he will have the mercy upon him, and your God, for he will and abundantly pardon. வசனம் 8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். For my trigod hear not, and your trigods nature, and you are the ways my way, said the Lord. வசனம் 9. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறது, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. For as the heavens are the higher than the earth, so are my ways higher than your the ways, and my trigods than your the trigods. வசனம் 10. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி இவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நினைத்த அதன் மூளைகள் கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. Snow for the heavens, and the returns not and tears, but and waters the earth, and make its bring fruit and bird, that I may give to this sword, and the birds to this eater. வசனம் 11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்பியிருக்கிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். So shall and my word be that and go ahead, but out of my mouth it shall not and return unto me void, but it shall accomplish that which and place, and it shall prosper in that thing whereto I send it. வசனம் 12. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும்
உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கட்டும். For ye shall go with joy, and be laden forth, and with peace, and the mountains and the seals shall break and forth and before you into the singing, and all the trees of the field and shall clap their hands. வசனம் 13. செடிகளுக்கு பதிலாக வேததாரும் விருட்சமும் முளைக்கும். கஞ்சேரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். Instead of this thorns shall come of the fir tree, and instead of the bear shall come of the myrtle tree, and it shall be to the Lord for the names for the everlasting sing, that and shall not be cut off. ஆனா ஆமேஷ் சென்ட்ரலா. மேரி மில்லர் எங்களை அழைத்துச் செல்லச் சொன்னார். டேட். அதே போல அந்த வலிமை மிக்க கொல்லனை பற்றிய எல்லாமே மாறியது. அவரது முகபாவனை மென்மையாக மாறியது, அவரது குரலும் மாறியது. இந்த எலி மேரியிடமிருந்து வந்தது. அவள் சிரித்தாள். அதுதான். அவள் ஸ்பைக்கை பற்றி என்னிடம் சொன்னாள். நான் அவனை அழைத்துச் செல்ல முன்வந்தேன். என் வார்த்தையிலிருந்து நான் பின்வாங்க விரும்பவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். இல்லை என்று நினைக்கிறேன். ஆனால் ஏன்? நான் இரவு உணவின் போது முழு கதையையும் உங்களுக்கு சொல்கிறேன். கிளேட்டனிடம் திரும்பி, நீ எங்களுடன் சேருவாயா என்று கேட்டாள். தோள்களை குலுக்கிய லெவியை பார்த்துவிட்டு கிளேட்டன் தலையசைத்தார். நான் உன்னுடன் சேர விரும்புகிறேன். தாங்கே. மேலும் அவரது பயிற்சியில் இடமும் உணவும் அடங்கும். அவளுடைய மென்மையான புன்னகை பிரகாசமான புன்னகையாக மாறியது. உங்களை வரவேற்கிறோம். நீ என் செல்ல எலியையும் எல்லாவற்றையும் சுமந்து செல்வதால் நான் செய்யக்கூடியது இதுதான். எனக்காக அவனை உள்ளே அழைத்து வருவாயா? ஆம், நிச்சயமாக. 2 அடி எடுத்து வைத்த பிறகு லெவியை திரும்பி பார்த்தான். அந்த மனிதன் நின்ற இடத்திலிருந்து நகரவில்லை. அவன் கைகள் இன்னும் அவன் மார்பின் குறுக்கே மடிந்திருந்தன. அவன் மிகவும் குழப்பமடைந்தான். ஏதாவது சொல்ல வேண்டும் என்ற எண்ணம். அந்த மனிதன் உண்மையிலேயே தன் கால்களுக்கு கீழே இருந்து கம்பளத்தை வெளியே எடுத்தது போல் தோன்றினான். கிளேட்டன், நான் உடனே திரும்பி வருவேன் லெவி என்று கூப்பிட்டான். மம். ஓ ஆமா, உன் நேரத்தை எடுத்துக்கொள், லெவி சொன்னாள். கிளேட்டனை ஒரு கணம் படித்த பிறகு Mary Miller asked us to take him, Dad. And just like that, everything about the formidable blacksmith changed. His expression softened and his voice did, too. This rat is from Mary? She smiled. It is. She told me about Spike, and I offered to take him. You know I don't want to go back on my word. I reckon not. But, why? I'll tell you the whole story at supper. Turning to Clayton, she asked, will you be joining us? After glancing at Levi, who shrugged, Clayton nodded. I would love to join you. Denke. Besides, his apprenticeship was supposed to include room and board. Her soft smile changed into a bright grin. You're welcome. It's the least I can do, given that you're carrying around my pet rat and all. Will you bring him inside for me? Ja. Sure. After he took 2 steps, he looked back at Levi. The man hadn't moved from where he was standing. His arms were still folded across his chest, and he looked mighty perplexed. Feeling the need to say something, the man truly did look as if he'd just had the rug pulled out from under his feet. Clayton called out, I'll be right back, Levi. Oh, Ja. Take your time,
Levi said. After studying Clayton a moment. O படிப்போம். O big is capital O small o. Noun and plural. OS. The fifth letter of the English alphabet. ஆங்கில இலக்கிய நெடுங்கணக்கின் 15வது எழுத்து. Orange began with an O. ஓல என்ன வரும்? The ozone layer. Noun and plural. The layer of the ozone high above the surface of the earth, which helps to protect the earth from the bad effect of the sun. சூரியனுடைய ஆபத்து உண்டாக்கும் கதிர்களில் இருந்து பூமிக்கு காப்பாக அமைக்கிற பூமியிலிருந்து தொலை தூரத்தில் உள்ள ஓசோன் படலம். அதுக்கெல்லாம் நம்ம மரம் வளர்க்கணும். மரம் இம்பார்ட்டன்ட். Chapter 237. Mexico City 1995 to see chapter 19 at and expo of the photographies of the Spanish Civil War. A man and tentatively approaches Gerald R. the Green, a professor of the Spanish and the Mexican art. He told Professor Green that and he believed he has more than 2,000 negatory Robert Capa, who has the band dead for over 40 years. Over 40 years. Two 45. Those images and have the way of this purchasing triggered this book of the returns and the rituary extractions. These are the face, human face, late, sorrowful, trade, choice, shamed, tenant. These are the real children, real mothers and real fathers. This is the power of the photography. This is the what photographers are the willing to do, or risk their own lives, go into this fair, and the image like and sorrows with his image, eyes of the scene, to see, to tell, to bear and witness in the single image. They gave and read to this visual world we live in now. The urge should do the some go witness, go see and show, use all you have the seen. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, எங்கள்
வீட்டில் ஒரு 4 மரம் இருக்குது. மொத்தம் 5 மரம் இருந்தது, ஒரு மருதாணி மரம் இருந்தது. அது எங்கள் வீட்டில் 85B. அந்த வீட்டில் இப்போ எங்கள் வீட்டு மாடியில் இருக்காங்க ஒருத்தங்க. அவங்க அங்கே கொடுத்துன்னு இருக்கும்போது அந்த மருதாணி மரம் இருக்க கிளையில் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி வெட்டி விட சொன்னாங்க. வெட்டி விட்டோம். சில டைம்ஸ் எங்கள் வீட்டில் லேண்ட்லைன் பிஎஸ்என்எல் இருக்கும் போது கூட அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அந்த மரத்தோட கூட ஷாக் அடிக்கும் அவங்களுக்கு. அப்படி இருந்த அந்த மரத்தை நாங்கள் வெட்டி தான் கடையை கட்டினோம். இப்போ வந்து புளியா மரம் ஒன்று இருக்குது. அந்த புளியா மரத்தை ஒரு நாள் இந்த கிளையை வெட்டுங்க, இந்த கிளையை எங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த கிளையை வெட்டி விட்டோம். நான் தான் வெட்டினேன். அப்போ அவங்க அந்த வீட்டில் வாடகை இருக்கும் போது நான் தான் அந்த அவங்கக்கிட்ட அருவாளை வாங்கி இந்த மரத்தோட கிளையை வெட்டினேன் ஏறி. இப்போ அந்த மரம் வந்து கனி கொடுக்காத காரணம் நிறையா இருக்குது. அதுக்கு அந்த இடத்துல வளர்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுது. அதனால் எங்கள் மாமா என்ன பண்ணார்னா சுத்தியில் வச்சு அடின்னு அடித்தார். ஆணியும் அடித்து விட்டாங்க எங்கள் அம்மா. ஆனால் கனி கொடுக்கும் தான். எத்தனையோ மரங்கள் சின்ன இதுலேயே கனி நிறையா பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மரம் கனி கொடுக்கல. ஏன் கனி கொடுக்கலன்னு காரணம், அப்பப்போ அந்த மரத்தை வெட்டுறாங்க. 7 வருஷம் ஆகும் ஒரு வாட்டி. ஒரு புளியா மரத்தோட கனி வர்றதுக்கு 7 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புளியா மர கனியை நான் பார்த்ததே கிடையாது. அது பழைய மரமாக இருந்து ரொம்ப காலம் ஆகும். அது வளர்ந்து அதோடைய பெருக்கம், அது சுற்றளவு ரொம்ப பெருகி அதுக்கப்புறம் தான் கனி கொடுக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். பக்கத்தில் இருக்கவங்க வீடு புதுசாக கட்டினாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு செவரில் அவங்களுடைய ட்ரைனேஜ் வாட்டர், மாடியில் கொடுத்துன்னு இருக்கவங்களோட ட்ரைனேஜோட வாட்டர்லாம் எங்கள் வீட்டு செவுத்தில் வந்து செவுத்தையெல்லாம் டேமேஜ் பண்ணிடுச்சு. அந்த வீடை இடிச்சிட்டு பேக்கில் மட்டும் வீடு கட்டி ஃப்ரண்ட்டில் வீடு கட்டாமல் விட்டுட்டாங்க. ஏன் கட்டலைன்னா அந்த புளியா மரத்தோட வேர் அவங்க வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு பயம், தென்னை மரத்தோட வேர் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஆக்சுவலி பூமின்னு ஒன்று நம்ம வீடு கட்டிக்கலாம், ஆனால் வேர் எங்கெங்கேருந்தோலாம் வரும். அந்த வேரை தடுக்கிறது யாராலும் முடியாது. மரம் வளர்க்குறது நல்லது. மரம் வளர்த்தா அந்த காற்றை சுத்திகரிக்கும். மரம் கனி கொடுக்குதோ இல்லையோ அந்த காற்று சுத்திகரிக்கும், நிழல் கொடுக்கும். மழை வர்றதுக்கு ஒரு ஆப்ஷன் மரம் தான். காற்று, குளிர்ந்த காற்று மரத்தில் அந்த இடத்துல அடிக்கும் போது அந்த காற்று மேலே போய் மேகங்களை இது பண்ணி நம்மளுக்கு மழை பெய்யறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. இவ்வளவும் ஒரு மரத்தோட பயன் இருக்குது. பூமி ஹீட் ஆகுது, அந்த ஹீட்டை தடுக்கிறதுக்கும் மரம் தேவை. அது கனி கொடுக்குறது அடுத்த பட்சம். ஆனால் அந்த மரத்தை இன்றைக்கி ஒருத்தர் எங்கள் வீட்டில், எங்கள் அப்பா வந்து கிளையை மட்டும் தான் நறுக்க சொன்னார், ஆனால் அவர் மரத்தையே வெட்டிட்டார். அந்த மரத்தை நான் சொன்னேன், இதுக்கப்புறம் அந்த மரம் எங்கள் அப்பா என்ன சொன்னான்னா, வெட்டிட்டீங்க ஃபுல்லாக வெட்டி விட்ருங்க அப்படின்ட்டாரு. ஆனால் நான் உங்களை கிளையை தான் நறுக்க சொன்னேன், ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் மரத்தையே வெட்டியிருக்கீங்க அப்படின்னு அந்த 85A இருக்கவங்களுக்கு நாங்கள் சொன்னார் எங்கள் அப்பா. அவங்க அப்பாவுடைய லேண்ட் அது. அவருக்கு அவங்க அப்பா எழுதி கொடுத்தாரா என்னன்னு தெரியாது. அவருடைய லேண்டில் அவர் இருக்கார். பழைய வீட்டு இடிச்சிட்டார், பின்னாடி புது வீடு கட்டியிருக்காரு. அந்த வீடு இடிக்கும்போது கூட எங்கள் செவரை நிறையா டேமேஜ் பண்ணார் அவர். இப்போ எங்கள் கடை இருக்க இடத்துல கூட பைப்பை கொஞ்சம் வெளியே கொண்டு வந்து எங்கள் நிலத்தில் கொண்டு வந்து தான் அப்படி வெளியே கொண்டு போனாங்க. இவ்வளோ பிரச்சனை. மரம் எங்களோட லேண்டில் தான் இருக்குது, ஆனால் அவங்க லேண்டுக்குள்ளே வேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் பதில் சொன்னேன், நீங்களும் மரம் வச்சுக்கோங்க, உங்கள் லேண்ட்லேருந்து எங்களுக்கு வேர் வரட்டும் அப்படின்னு சொன்ன பதிலுக்கு. அதுக்கு நீங்கள் மரத்தை வெட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு நான் சொல்லி புரிய வச்சேன். எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா மரம் வளர்க்கணும் தான் சொல்லும், மரத்தை வெட்டக்கூடாது தான் சொல்லும். அதுவும் ரோட்டில் இருக்க மரத்தை கம்பல்சரி வெட்டக்கூடாது சென்னை மாநகராட்சி சொல்லும். அது ரோடுக்கே டிராஃபிக் ஆனால் கூட சரி வெட்டக்கூடாது சொல்லும். அப்படி மெயின் ரோட்டில் இருக்க மரத்துக்கே அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இது மொட்டு சந்துக்குள்ளே இருக்க மரம், ஒரு 3 தெருவு உள்ளே இருக்க மரம். ஆக்சுவலி எங்களதில் வந்து இன்னொரு மரம் ஒன்று இருக்குது, அத்தி மரம். அந்த அத்தி மரம் வந்து ரோட்டில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லி அதோட கிளைய வந்து பக்கத்தில் ஒரு கம்பெனி இருக்குது, இரும்பு குடோன், அவங்க வந்து வெட்டியிருக்காங்க. அந்த மரத்தை வெட்டி ஒரு கிளைய முழுசாக அவங்களே காசு கொடுத்து வெட்டி 1000 ரூபா கொடுத்து வெட்டி அந்த வெட்டினதோடைய இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்களோட வீட்டில் போட்டுக்கிட்டாங்க, அவங்களுடைய வாசலில் போட்டுக்கிட்டாங்க. அந்த போட்டதை கூட வந்து குமார்ன்ற ஒருத்தர் இருக்கார். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு காலி இடம் இருக்குது. அந்த காலி
இடத்துல கூட எங்கள் தென்னை மரம் அப்படியே சாஞ்சி போயிருக்கோம். அப்படி சாஞ்சி போன மரத்தை வெட்டக்கூடாது, அந்த லேண்டே நான் வாங்கணும் அப்படின்னு படக்கூடிய ஆள். லேண்டு வாங்குறது முக்கியம் கிடையாது. குளோபல் வார்மிங் மூலமா சென்னையில் தண்ணி வந்துடும் சொல்கிறாங்க, சீக்கிரமாக தண்ணி வந்துடும்ன்றாங்க. அதனால் நம்ம லேண்டு வாங்கினா கூட கொஞ்சம் லாங்காக ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி, சிட்டிலேருந்து தள்ளி தான் போய் வாங்கணும். அதுவும் ஒரு நல்ல விஷயம். அந்த குமார்ன்றவர் கூட கத்தினாருன்னாங்க எங்கள் அம்மா. அப்புறம் அந்த இரும்பு கிடவுனில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க, இது எங்களோட இடத்துல தான் இருக்குது, நீங்கள் ஏன் கத்துறீங்க தேவையில்லாமல் அப்படின்னு அவங்கள சால்வ் பண்ணி அமைச்சிருக்காரு அந்த குமார்ன்றவரை. இந்த மாதிரி எங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சுற்றிலும் இருக்கவங்க எங்களுக்கு எங்களை பற்றி தெரியும். அவங்களுக்கு நாங்கள் எப்படிப்பட்டவங்க, அதனால் ஒரு மரியாதை இருக்குது. எங்கள் அம்மா எல்லாத்துக்கும் சின்ன ஒரு பொட்டி கடை மாதிரி வச்சு அந்த இடத்துல ரொம்ப எல்லாத்துக்கும் தன்மையாக சர்வீஸ் செஞ்சிட்ருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களே அந்த மரத்தை வெட்டி அதை நாங்கள் வெட்டணும் தான் நினச்சேன். ஏன்னா அது டேமேஜ் பண்ணோம் அப்படின்றத வச்சு தான். அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டு வாசலில் நான் கார் நிப்பாட்டி இருக்கும்போது அந்த மரம் கரெக்டாக இருக்கும், அது டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. அப்படி இருக்க பட்சத்தில் இவர் எங்களோட மரத்தை எங்கள் அப்பா கிளையை மட்டும் வெட்ட சொன்னதுக்கு அவர் மரத்தையே வெட்டிட்டார். ஆனால் நான் சொல்லியிருக்கேன், அப்படியே விடுங்க, அந்த மரம் வளரட்டும், அது விழுவாது, அது கொஞ்சம் தான் வெட்டி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது வளரணும். அவர் பண்ண தப்புக்கு கிளையை அந்த சைடு போனால் கூட நம்ம கிளையை வெட்டக்கூடாது. அவர் மரத்தை, அதுவும் அந்த டீ கடைக்கார் பஜ்ஜி போடுறவரை வச்சு வெட்டினார் அந்த மரத்தை. எங்கள் அம்மா ஒரு வாட்டி ஒருத்தவங்க சொன்னாங்க, கவர்மெண்ட்டே ஃபைன் போடுவாங்க ரோட்டில் இருக்க மரத்தை வெட்டினா அப்படின்றத பயமுடித்து வச்சுருக்காங்க. அது உண்மைதான்றது தெரில. அதுவும் இல்லாமல் அவர் சொன்னார், அவங்களுடைய சொந்தக்காரங்களாம் ஏடிஎம்கேல இருக்காங்களாம். என்னை சின்ன வயசுலேயே சசிகலா அவங்க தூக்கியிருக்காங்க. எங்களுக்கும் தெரியும் யார் எல்லாம். அதுவும் இல்லாமல் நாங்கள் மெய்யான தேவனை நாங்கள் பின்பற்றுறவர்களாக இருக்கோம். இவர் அந்த மரத்தை வெட்டினதுக்கு கடவுள் கண்டிப்பாக அவங்களுக்கு குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வரும். அதை நான் அந்த பிரச்சனையை கொடுக்காதீங்க அன்பின் பரலோக தகப்பனே. அவங்கள பிளெஸ்ஸிங் பண்ணுங்கள், அவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுங்க. மரம் அவங்க வீட்லேயும் வளர்க்கணும் அப்படின்றத நான் என் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஏன்னா மரம்ன்றது பூமியில் முக்கியமான ஒரு பங்கு இருக்குது மரத்துக்கு. அந்த மரத்தை நம்ம காம்பவுண்டுக்குள்ளேயே வளர்க்கணும். காம்பவுண்டு வெளியே கூட வளர்க்குறதுக்கு எங்கள் வீட்டில் 2 தென்னை மரம் காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்குது. வளர்க்கணும், எல்லாருமே மரம் வளர்க்கணும். இதுதான் என்னோடய இது. ஏன்னா பூமியில் முக்கியமான ஒரு பங்கு மரம். அது நைட் ஆனால் காற்று வேறு காற்று கொடுக்கும். பகலில் காற்றை சுத்திகரிக்கும்னு கூட சொல்கிறாங்க. கனி கூட கொடுக்குன்றாங்க. எங்களுதில் அந்த அத்தி மரம் அவ்வளோ கனி கொடுக்கும். அந்த கனி நாங்கள் நிறையா வாட்டி சாப்பிட்ருக்கோம். அதேமாதிரி ரோட்டில் இருக்க அந்த டிராஃபிக், அந்த புகைகள், அதெல்லாம் நம்மளுக்கு பாதகத்தை தான் உண்டு பண்ணுது. அந்த புகையெல்லாம் க்ளீன் பண்ணுறது அந்த மரத்தோடைய வேலையாக இருக்குது. அப்போ மரம் எவ்வளோ முக்கியம். மரத்தோட வேறு எங்கள் வீட்டுக்கு வருது இப்படிலாம் சண்டை போடாமல் மரத்தை நீங்களும் 2-3 மரத்தை வளங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அது குப்பை போடுதேன்னு சொல்லி கஷ்டப்படாதீங்க. அந்த குப்பையை கவர்மெண்ட்டு ஆளுங்களை வச்சுருக்காங்க, அவங்க அழுட்டு போயிடுறாங்க. இதனால் மரம் வளங்க, மரத்தை வெட்டாதீங்க. அது ரோடுக்கு கொஞ்சம் இதாக இருக்குன்னா அது கிளையை மட்டும் நறுக்கி விடுங்க, வளங்க. இதுதான் என்னோடய இது. இன்னும் நிறையா மரம் வளர்க்கணும் தான் அந்த முன்னாடி இருக்க இடத்துல ஆசை. இப்போ அந்த மரத்தை வளரணும், அதுதான் என்னோடய ஆசை. மரம் முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட கனி எப்போ கொடுக்குமோ அது கொடுக்கட்டும். அதை மரத்தை டிஸ்டர்ப் கூட பண்ணக்கூடாது. 7 வருஷம் ஆகும்னு சொன்னாங்க. அது 7 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த மரம் வளருது, தூரே வளரல. ஏன்னா தூர் பயந்து ஆல்ரெடி மணின்ற ஒரு பையன் இறந்த உடனே அந்த மரத்தை இழுத்து உடைச்சாங்க. அந்த கிளையை தான் அந்த கிளை ஒரு மாதிரி கோணலாக போச்சு, அந்த கிளையை தான் நான் வெட்டி விட்டேன். நம்மளை அனுதினமும் பாதுகாக்கக்கூடிய இந்த பூமியில் அத்தியாவசிய தேவையாக இருக்குது மரம்.
மரங்கள் வளர்ப்போம், அது கிளையை மட்டும் நறுக்குவோம், மரத்தை நேராக வளர்த்து விடுவோம். கோணலாக போகுதுன்னா அதை கூட நம்ம சரி செய்து பக்கத்தில் இருக்க மரங்கள்னால சில மரங்கள் கோணலாக போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.